இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டிலாய்ட் நிறுவனத்துலேருந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து NRG ஃபீனிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நிறுவனத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்டேட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீடைல்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டிலாய்ட் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற டெக்னாலஜிஸில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. என்னென்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா .NETல நாலேஜ் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குவாலிட்டி அனலைஸ்டாக வந்து பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து பார்த்தா இல்லை 3 ரோலுக்கு அனலைஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் தான் வந்து பார்த்தா பொதுவாக கொடுத்துருக்காங்க. இந்த அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோலில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் டெக்னாலஜி நீங்கள் என்ன லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. என்ன லொக்கேஷனில் டிலைட் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதராபாத் லொக்கேஷனில் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஹைதராபாத்தில் தான் வந்து பார்த்தா டிலைட்லேயே ஒரு பெரிய பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது இந்த ஜாபுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் டைமிங் வந்து பார்த்தா 11 AM - 8 PM வரைக்கும் ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் ஹைதராபாத் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா BTech அண்ட் MCA பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து QA அண்ட் .NET இதில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் சம்மரி அப்படி வந்து பார்க்கும்போது யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பார்ட் ஆஃப் டிலைட் அப்ளிகேஷன் ஸ்டுடியோஸ் which is an internal part of the information technology service group அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனலைஸ்ட் அப்படின்ற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ரோல் வந்து அந்த கம்பெனியோட ஒரு இன்டர்னல் பார்ட் ஆஃப் த டெக்னாலஜி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. The principal focus of this organization is the development and maintenance of technology solutions that enable the delivery of functions and marketplace சர்வீசஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ஓரியன்ட் கம்பெனி அப்படின்றதுனால ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா NRG ஃபீனிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனத்தில் வந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்லேயே இன்டர்ன்ஷிப்காக ஹையர் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக அந்த கம்பெனியில் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வித் அண்ட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போஷர் டு ஊப்ஸ் கான்செப்ட், ஜாவா, PHP அண்ட் இ-காமர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜிஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆன் கோர் PHP ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ஜாவா வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து வச்சுருக்கீங்க ஜாவா இல்லை வந்து PHP ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 months of internship based on the performance will be considered for the permanent role. ஸோ 3 months வந்து பார்த்தா நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்க. இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் ரோல் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ட்ராப் யுவர் ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் அட்ரஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயிலில் சப்ஜெக்ட் லைனில் மென்ஷன் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸை அட்டாச் பண்ணி அனுப்புங்க. Shortlisted candidate will be called for the face-to-face interview at our Chennai office. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்-டு-ஃபேஸ் இன்டர்வியூ வந்து நீங்கள் டேரெக்டாக கம்பெனி வந்து அவங்க கால் பண்ணும் போது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லி தான் திஸ் JP சைனிங் ஆஃப்.